12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5 ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e⁻x பெருக்கல் √x என கொடுக்கப்பட்டுள்ளது. e⁻x பெருக்கல் √x என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நம்ம மதிப்புகளை பிரதியிட்டு பார்க்கலாம். e⁻∞ என பிரதியிடும் பொழுது மதிப்பானது 0 ஆகும். e∞வின் மதிப்பு 0, √∞ எனும் பொழுது மதிப்பு 0 நம்ம இன்ஃபினிட்டி. எனவே இது 0 பெருக்கல் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வடிவத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு தேரப்பெறாத வடிவம். இப்போ லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி வகையீடு செய்யலாம். லோபித்தாலின் விதிப்படி லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி வகையீடு செய்வதற்கு முன்னாடி இந்த e⁻∞ இருக்கிறதே அடுக்கில் மைனஸில் இருக்கிறத கீழே பகுதிக்கு கொண்டு வரப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும். எனவே √x/e⁻x எழுதலாம். இதில் மதிப்புகளை பிரதியிட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் ∞/e⁻∞ எனும் பொழுது மதிப்பு இன்ஃபினிட்டிவ் ஆகும். எனவே ∞/∞ வந்துடும். ∞/∞ இதுவும் ஒரு தேரப்பெறாத வடிவம். மேலும் இதை சுருக்கலாம் அப்படின்னா x⁻x →∞ √x என்பதை x⁻1/2 எழுதிக்கலாம் /e⁻x. இதுக்கு மேலே இதை வகையிடுறோம். லிமிட் இந்த இடத்துல தான் முதன்முறையாக லோபித்தால் விதியை பயன்படுத்துகிறோம். x⁻n வகையீடு n × x⁻n - 1 1/2 பெருக்கல் x⁻1/2 - 1 /e⁻x வகையீடானது e⁻x தான். லிமிட்டு x →∞ 1/2 x⁻1/2 - 1 எனும் பொழுது கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது -1/2 /e⁻x. லிமிட்டு x →∞ x⁻1/2 மதிப்பை பகுதிக்கு கொண்டு வரோம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். பகுதிக்கு கொண்டு வரப்போ மதிப்பை ப்ளஸ்ன்னு எழுதலாம். அப்போ 1/2 e⁻x இருக்குது. அது இல்லாமல் x⁻1/2. லிமிட் x →∞ 1/2 பெருக்கல் e⁻x பெருக்கல் x⁻1/2 √xன்னு எழுதலாம். இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். பிரதியிடுவதற்கு முன்னாடி ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரித்து பெருக்கல் எழுதிட்டோம்னா 1/2 பெருக்கல் 1/e⁻x பெருக்கல் 1/√x. முதல் உறுப்பு பார்த்துட்டோம்னா 1/2 அப்படியே இருக்குது இன்ஃபினிட்டின்னு பிரதியிடும் பொழுது. அடுத்த உறுப்பு 1/e⁻∞ மதிப்பு இன்ஃபினிட்டி, 1/∞ மதிப்பு 0. அடுத்தது ஃப்ராக்ஷனில் இருக்குது. 1/∞ மதிப்பானது 0 ஆகும். எனவே 1/2 பெருக்கல் 0 பெருக்கல் 0 எனும் பொழுது இதற்கான மதிப்பு 0 ஆகும். தேங்க்யூ.